இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் புதிய தமிழகம் கட்சி என்ன செய்யுது என்று கேட்கிறார். நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. இதை யாரால் கேட்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் தன்னை உணராதவர்களால் தான் அந்த கேள்வி கேட்க முடியும். வேறு யாராலும் கேட்க முடியும். அந்த இளைஞர்கள் 18 வயதோ 19 20 இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இங்கே 60 வயதை தாண்டிய பெரியவர்கள், 50 வயதை தாண்டிய தாய்மாரிடத்துல 35 வருடங்களுக்கு முன்பு 30 வருடங்களுக்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு முன்பாக, புதிய தமிழகம் கட்சி என்று தொடங்குவதற்கு முன்பாக, சிவப்பு பச்சை கொடி ஏற்றுவதற்கு முன்பாக இப்படித்தான் சுதந்திரமாக இருந்தார்கள் என்று அவரிடத்திலே கேட்டிருக்கிறது. நாங்கள் சொன்னால் அது இந்த ஒரு நாளில் முடியாது. ஒரு நாளில் அது முடியாது. அவ்வளவு வரலாறுகளை புதிய தமிழக கட்சி படைத்திருக்கிறது. தமிழகத்திலே ஒரு பாரம்பரியமான அரசியல் வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிட்டோம் என்ற வரலாறு தான் இருக்க முடியாது. தேசிய கட்சியோ மாநில கட்சியோ அந்த கட்சி. நாங்கள் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம், அமைச்சராக இருந்தோம். நாங்கள் 5 முறை ஆட்சி செய்திருக்கிறோம், 10 முறை ஆட்சி செய்திருக்கிறோம். அதுதான் இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை யார் கை தூக்கி விட்டார்கள் என்ற வரலாறு புதிய தமிழக கட்சி. இந்த இளைஞர்கள் எல்லாம் அவருடைய அப்பாவிடத்திலே கேட்டு பார்க்கணும், தாத்தாவிடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய பேர் அரிஜன் என்று இருந்தது யார் பேர் மாற்றினான்? ஆதிராவிடர் என்பதை யார் மாற்றினார்கள்? பல்லர்கள் என்பதை யார் மாற்றி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் தான். 3 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் நீ படிக்கிற பள்ளியிலே உன்னுடைய சாதி பள்ளன் என்பதை இருந்ததை யார் மாற்றினார்? அது டாக்டர் கிருஷ்ணசாமியும் புதிய தமிழகம் தான். இதற்காக 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. புதிய தமிழக கட்சி துவக்கப்படுவதற்கு முன்பாக தேவேந்திர கூட்டமைப்பு துவங்கப்பட்டது 1994. அதற்கு முன்பாகவே மதுரையிலே எனது தலைமையிலே ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம் நடந்தது. அதிலே பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தான் என்ற 6 பெயர்களையும் ஒரே பெயரை அழைக்க வேண்டும் என்பதுதான் ஏறக்குறைய 33 வருடங்களுக்கு முன்பு எனது தலைமையிலே தான் போராட்டம். சட்டமன்றத்திலே இதற்கு பேசாத நாளே இல்லை. 2015-16 வரையிலும் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் 20க்கு மேற்பட்ட முறை இந்த பிரச்சனையை எழுப்பி வெளிநடப்பு செய்து அந்த பிரச்சனையை பதிவு செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 2017 இருந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி YMC மகளிர் மாநாடு, அதற்கு பிறகு பட்டம்புதூரில் மாநாடு, திருச்சியிலே இளைஞரணி மாநாடு, குற்றாலத்திலே மகளிரின் மாநாடு, 10,000 கிராமங்களில் உண்ணாவிரத போராட்டம். அதற்கு பிறகு 2021 ஜனவரி 6ஆம் தேதி என்று கொட்டுகின்ற மலையிலே தடைய மீறி உண்ணாவிரதம். இதெல்லாம் நடந்த பிறகுதான் உன்னுடைய பெயர், அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உன்னுடைய பள்ளன் என்ற பெயர் மாற்றப்பட்டது எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு பிறகுதான். இது ஒன்றுதான். எவ்வளவு பெரிய கிராமம் நகரத்தினுடைய ஒரு பகுதியிலே இருக்கிறது. இந்த கடந்த 5 வருஷத்துல யாராவது தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய தாய்மார்கள் ஒருத்தர் வந்து சத்துணவு அமைப்பாளராக மாறி போய் வேலைக்கு போயிருக்கிறீங்களா? யாராவது போனா கை தூக்கி. அங்கன்வாடி அமைப்பாளராக, ஒரு ரேஷன் கடை ஊழியராக, ஒரு தலையாரியாக, ஒரு பள்ளி ஆசிரியராக, ஒரு கல்லூரி பேராசிரியராக, ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக ஒருத்தரும் கிடையாது. ஏன் கிடையாது? என்னைக்காவது நீங்க எல்லாம் அந்த இளைஞர்கள் சிந்திச்சீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பின்னாடியே போற நீங்க இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம், இந்த சிறுவத்திற்கு தலை நிமிர்ந்து நடக்கிற புதிய தமிழக கட்சி தான் இருக்காங்க.
நீங்க ஒரு அறுவாடு தூக்குறதுல அத்தனை பேர்த்தையும் அறுவாடு தூக்க வச்சுதான்டா புதிய தமிழர். நீங்க ஓடுறீங்க, ஓடாம அதே ஊர்ல இருக்க வச்சதுதான் புதிய தமிழர். இந்த கட்சியினுடைய எந்த பொறுப்பாளர்களும் எந்த வழக்குகளை கண்டும் பயந்தவர்கள் கிடையாது, அஞ்சியவர்கள் கிடையாது. எல்லோருமே 10 வழக்குகள் 15 வழக்குகளை சந்தித்தவர்கள் தான். உங்களுக்கு தெரியுமா வரலாறு? 1997ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி பெரிய போராட்டத்துக்கு பிறகு சுந்தரலிங்கத்தினுடைய பெயரிலே விருதுநகரை மையமாக வைத்து ஒரு போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தலைவருடைய பெயர், சாதியினுடைய பெயர் இருந்தது. எல்லா போக்குவரத்து கழகங்களும் ஏதாவது ஒரு சாதியினுடைய தலைவர் தான் பெயர். முதல் முறை நம்முடைய 95 கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு தேவேந்திர மக்களுடைய எழுச்சியை கண்டு இந்த மக்கள் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஜெயலலிதா அவர்கள் சுந்தரலிங்கத்துடைய பெயரை அறிவித்தார். அதையும் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஒரு வருஷம் நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளாக சுந்தரலிங்கத்துடைய பெயரில் போக்குவரத்து கழகம் ஓடவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த போக்குவரத்து கழகம் ஓடாது என்று எச்சரித்த பிறகு மே 1ஆம் தேதி 1997 சுந்தரலிங்கத்துடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கியது. என்ன நடந்தது தெரியுமா? பல்லனுடைய பெயரில் இருக்கிற போக்குவரத்து கழகத்துக்கு மேலே ஏற மாட்டோம் என்று சொல்லி அந்த போக்குவரத்து கழகங்களை நிறுத்தார்கள். தீ வைப்பு இருந்தது, நூற்றுக்கணக்கான மோதல்கள் உயிரிழந்தார். இந்த வரலாறு தெரியுமா? இது உங்களுக்காக மட்டும் பேசக்கூடியதல்ல. தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் அறியாமையின் காரணமாக பாட புத்தகத்தையும் சரியாக படிக்காமல், தேவேந்திர மக்களுடைய வரலாறையும் படிக்காமல், புதிய தமிழர் கட்சியினுடைய வரலாறையும் தெரிந்து கொள்ளாமல், ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு தலைவர், நாளாளுக்கு பின்னால், இதெல்லாம் உங்களை எங்கு கொண்டும் சேர்க்காது. எங்காவது போய் முட்டித்தான் நீங்கள் திரும்ப வேண்டும் தவிர மீண்டும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சொன்னார். புதிய ஏறக்குறைய 15 நாளுக்கு மேல 2-3 மாத காலம் கலவரம் நடந்தது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அந்த போக்குவரத்து கழகத்துடைய பெயர் சூட்டிய பிறகு மே 2ஆம் தேதி நான் தேனி சென்றேன். அங்கே கைது செய்யப்பட்டேன். தமிழ்நாட்டில் எந்த பேருந்தும் ஓடவில்லை ஏறக்குறைய 10 நாள். இதெல்லாம் புதிய தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வரலாறு, எந்த கட்சிக்குமே இல்லாத வரலாறு. எனவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் விடுதலை பெற்று வறுமை போகவில்லை என்பது வேறு. ஆனால் அந்த சமுதாயம் சுயமரியாதையோடு இருக்கிறது, தலைநிமிர்ந்து நடக்கிறது. பேருந்திலே நீங்கள் சமமாக நடக்கிறீர்கள், தேநீர் கடையிலே சமமாக உங்களால் அமர்ந்து டீ குடிக்க முடிகிறது, முடிவெட்டக்கூடிய இடத்துல நீங்கள் சமமாக முடிவெட்ட முடிகிறது. இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்று சொன்னால் காந்தி செய்யவில்லை, நேரு செய்யவில்லை, அண்ணா செய்யவில்லை, கருணாநிதி செய்யவில்லை, எம்ஜிஆர் செய்யவில்லை, ஜெயலலிதா செய்யவில்லை, அது டாக்டர் கிருஷ்ணசாமியால் தான் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகள் தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆளாளுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்கள் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக இயக்கத்தை விட்டிருக்கிறோம். இந்த பதவிகள் எங்களுக்கு கால் தூச சமம். ஆனால் பதவி எதற்காக என்று சொன்னால், நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று பாருங்கள். ஓட்டப்படாரம் சிறுகுத்துறை காட்டிலும் மிக 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 பின்தடங்கியது. அங்க 400 கிராமம், ஒரு கிராமம் 400 கிராமம் ஒரு தொகுதியில குடிக்க தண்ணி கிடையாது, போக்குவரத்து கிடையாது. 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக அந்த ஊரில் காலெடுத்து வைத்த போது பல கிராமங்களில் நம்முடைய தாய்மாருடைய வருமானம் வேப்பம் பழம் பொறுக்கி திரும்ப 10 ரூபாய்க்கு விற்பது, அதுதான் நம்முடைய வருமானமாக. இன்று போய் ஓட்டப்படாரத்தை பாருங்கள், இன்று போய் ஓட்டப்படாரத்தை பாருங்கள், அங்கே நடந்திருக்கிறது. அது ஒரு சாதிக்கு மட்டும். இன்னைக்கு அங்கே சாதி சண்டை இல்லை, மோதல் இல்லை. அங்கே மாலை 4 மணிக்கு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கிராமத்துக்கு போக முடியாது. பாளையங்கோட்டையிலிருந்து பேருந்தில் ஏறி அவன் கொடியங்குளம் போக முடியாது. இடையிலே யார் ஏறினாலும் அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டுத்தான் இவர்கள் நிற்க வேண்டுமே தவிர 10வது கிலோமீட்டர் தாண்டி இன்னொருத்தர் ஏறினாலும் இவன் எழுந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அடி உதை பேருந்தை இறக்கி விடுவார்கள்.
இதெல்லாம் உங்களுக்கு புரியாமல், இதெல்லாம் நான் மீண்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைத்தேன். ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் இந்த கேள்வி இனிமேல் கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும்தான், தமிழ்நாட்டில் யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு நீ சுதந்திரமா இன்னைக்கு பள்ளி இருக்கிற, கல்லூரி இருக்கிற, அடிபடாம உதவிடாம இருக்கிறன்னு சொன்னாலும் அதற்கு இந்த கட்சி சிறப்பு கூடி எல்லா ஊர்லயும் பறக்கிறவங்க தான். அதனால நம்முடைய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், நாங்கள் எம்எல்ஏ இருந்தபோது தான் பாடுபட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல போனா, எம்எல்ஏ இருந்தபோது என்ன செய்தோமோ அதே தான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று நம்முடைய சட்டமன்றத்திலே பேசினால் அது வலுவாக தமிழ்நாடுக்கும் ஒரே நேரத்தில் எப்படி ஒரு குளத்துக்குள் ஒரு கல்லை போட்டால் ஒரே நேரத்தில் அது அலையலையாக போகுமோ அதுபோல் பரவுவதற்கு வாய்ப்பாக. அன்னைக்கு நான் போராடினால்தான், வெள்ளையறிக்கை கேட்டு போராடுறதா ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல ஒரே போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் அப்பொழுது 65 அரசு கல்லூரிகள் இருந்தது. நாங்கள் கேட்ட வெள்ளை அறிக்கையின் காரணமாக 30-40 ஆண்டு காலம் நிரப்பப்படாத அதையெல்லாம் நிரப்பி 1420 பேர் பேராசிரியர்கள் இன்னைக்கு அத்தனை பேரும் பிரின்சிபல் ஆகிறான், டீனா இருக்கிறான். இது நம்முடைய போராட்டம். நாம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னு தெரிந்த பிறகு இப்ப கருணாநிதியுடைய ஆட்சியில் 2009 நமக்கு தீங்கு விளையக்கூடிய வகையில் நாம என்ன போராட்டம் நடத்துறோம்? எங்களுக்கு சுயமரியாதையே மட்டும் முக்கியம். சரி, எஸ்சி பட்டமே வேண்டாம், நாங்க எப்படியாவது ஒரு பெட்டி கடை வைத்துக் கொள்ளுகிறோம், ஒரு டீ கடை வைத்துக் கொள்ளுகிறோம், ஜவுளி கடை வைத்துக் கொள்கிறோம், குறைந்தபட்சம் சிறுவத்தூர் ஒரு பழக்கடையாவது போட்டு வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஐயா, எங்களுக்கு இந்த எஸ்சிங்கிற ஸ்டிக்மா விட்டு எடுத்து விடணும் நம்முடைய பெண்களுடைய கோரிக்கையா இருக்குது. உண்மையா இல்லையா? அதனால தான் எஸ்சி இருந்து விலக வேண்டும் என்று நான் வைக்கிறது என்னுடைய கோரிக்கை. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நம்முடைய தாய்மார்கள் வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை. எங்க போனாலும் என்ன சாதி தேவத்திர வேலை நம்ம சொல்ல முடியாது. உடனடியாக நம்மை அவருடைய பார்வையிலேயே தாழ்த்தி விடுவார். இன்னைக்காவது நெஞ்சரி பற்றி நம்முடைய தாய்மார்கள் என்ன ஜாதி என்று சொன்னா நம்முடைய தாய்மார்கள் தேவேந்திர வேளாளர்னு சொல்ல முடியும். ஆனா 4 வருடம் 5 வருடங்களுக்கு முன்பு அது கூட சொல்ல முடியாது. எனவே பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். சரி, அதையாவது இந்த பிஜேபி காரனும் அந்த அதிமுக செஞ்சு கொடுப்பான்னு மட்டும் அதையும் பாதையில் கொண்டு போயிட்டான். அவன் செய்யறீங்களுக்காக தான் 2026 தேர்தலை புறக்கணிச்சோம். நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி சமரசம் பண்றதுன்னா சரி, நீங்க சொன்னது பாராட்டு கூட நடத்தி போட்டு மற்ற தலைவர்கள் போல பாராட்டு கூட நடத்திட்டு நாங்களும் 4 சீட்டு 5 சீட்டை வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க முடியும். ஆனால் வரலாற்றில் எங்கள் மீது ஒரு சிறு கருப்புள்ளி கூட வந்துவிடக்கூடாது என்பதுதான் 2026 நான் தனித்து போட்டியிட்டேன். இதெல்லாம் சாதனை இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமாக நம்முடைய ஏற்றி வைத்த சிறப்பு பச்சை கூடி சென்னை கோட்டையிலே பறக்கக்கூடிய நாள் வரும். அந்த நாளை உருவாக்கும். டெல்லி கோட்டையிலே பறக்கக்கூடிய நாள் வரும். அன்று நம்முடைய மக்களை பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவு பெறக்கூடிய இடத்துல நாம் இருப்போம். அதுவரையில் நாம் கூடுதல் கோரிக்கை வைக்க மாட்டோம். நம்முடைய நோக்கமெல்லாம் 2026 வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துல பதவியில பங்கு பெற வெறும் சும்மா ஓட்டெல்லாம் கிடையாது. எத்தனை காலத்துக்கு இந்த மக்களை 100 நாள் வேலைக்கு போகக்கூடியவர்களா வச்சிருக்க முடியும்? எத்தனை நாளுக்கு உயிரை பணை வைத்து பட்டாசு தொழிலுக்கு போய் கொண்டிருக்க முடியும்? எத்தனை நாளுக்கு பாத்திரங்களை போயிட்டு இருக்க முடியும்? எத்தனை நாளுக்கு துப்புரவு தொழிலுக்கு புதுசா வேற அதிகாரம் கழித்து விட்டாங்க. சுகாதார பணியாளர் சொல்லிட்டு கொண்டு அதிகாரம் பல பெண்கள் போக வச்சாங்க. இதுக்காகவா நீங்க பள்ளிக்கூடத்தை திறந்தீங்க? இதுக்காகவா கல்விக்கூடத்தை திறந்தீங்க? 6 மாடு மேய்க்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சீங்க? இந்த சமுதாயம் படித்து மேல்நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் நீங்க சொன்னீங்க. மீண்டும் இந்த சமுதாயத்தை கேடு தந்தீங்க. இதெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம ஒற்றுமையா இருக்கணும். என்னைக்கு எந்த சமுதாயம் ஒற்றுமையா இருக்குதோ, அரசியல் ரீதியாக ஒரே இயக்கத்தில் இருக்கிறதோ, அந்த சமுதாயத்துக்கான குரலாக இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் முன்னேறும். அப்படி கெட்டியா ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சாதிகள் தான் தமிழகத்திலே முன்னேறி இருக்கிறார். ஆனால் தேவேந்திர சமுதாயம் நம்பிக்கையோடு இருக்கு, கட்டுப்பாடோடு இருக்கு. இளைஞர்கள் திசை மாறி போகக்கூடிய இளைஞர்கள் தயகோடு தெரிவிப்பார். வானத்தில் இருக்கிற பறவை கூடத்தை கூட பாரு. எல்லா பறவையும் ஒவ்வொரு பாறையை போதில்ல,
அதுக்கு லீடு பண்றதுக்கு அந்த அத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகள், அது 2 அறிவு இருக்கக்கூடியது, 3 அறிவு கூட கிடையாது. அதுவும் கூட அந்த பறவை ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பறவை கூட்டமே நடக்கும், தெரியும் உங்களுக்கு. அதுவும் கூட அதுக்குள்ள பறவை கூட்டம் கூட ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டுதான் போகுது. தனித்தனியா ஒவ்வொரு பறவை போறது, கூட்டம் கூட்டமா தான் போகும். அதுபோல ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ளாத, ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்ளாத, ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் முன்னேற முடியாது, உயர முடியாது. அதற்காகத்தான் அந்த சமுதாயத்தை இடித்து தள்ளப்பட்டு இன்னும் கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை மேல தூக்கி சமப்படுத்துகிற, சாதி ரீதியாகவும் சமப்படுத்தணும், பொருளாதார ஈக்வாலிட்டி சமநிலை கொண்டு வரும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய வருமானமும் ஒரே நிலை அடையக்கூடியதா கொண்டு வரணுங்கிறதான் புதிய தமிழக கட்சி. அதெல்லாம் நிறைவேறணும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள், எழுத நண்பர்கள் அனைவரும் புதிய தமிழக கட்சியாக இருந்திருக்கிறோம், அமைப்பா இருக்கும். சில பேர் சொல்றாங்க நான் வந்து சாதி ரீதியா இருக்கும், அது எதுக்கு யூஸ் ஆகும்? அது ஒண்ணு உதவாது. வயல்ல நெல் இருந்தா எதுக்கு யூஸ் ஆகும்? அது கடந்து கொண்டு வந்து அது காய்ச்சி அதை வந்து வேக வைத்து அதை அரிசியாக்கணும்னு கூட சமையல் செஞ்ச முடியாது. அது சமைத்தா தான் வந்து அது சாப்பிட முடியும். அது ஊற வச்சு இட்லியாக இருந்தால் இட்லி தோசை சாப்பிட முடியும். அதுபோல வெறும் சாதியாக இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாது. கட்சியாக மாறினால், கட்சியாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். எனவே அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் புதிய தமிழக கட்சியாகவே இருந்தீர்கள். பெருமன் செய்ய பொருத்தமட்டும் இது புதிய தமிழக கட்சிகள் கோட்டை. எனவே இன்று போல என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தான், அது எந்த கூட்டணி இருந்தாலும் நாம் தான் போட்டியிடுவோம். அதை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? உங்களுடைய பொறுப்பு. அந்த நேரத்தில் 500, 1000, 2000, 3000 ஏன்னா அவங்களால கொண்டு வர முடியும். மலைகளை உடைத்து, ஆறுகளை நாசம் செய்து, டாஸ்மாக் மூலமாக இந்த சமுதாயத்தில் கோடி கோடியா சம்பளத்திற்குள் 1000 ஓட்டுக்கு 1000, 2000 கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. மீதி மலைகளையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உடைத்து எடுத்துக் கொள்ள போகிறார்கள். உனக்கு என்ன வரப்போகுது? 2 நாள் 3 நாள் காய்கறி வாங்குவதற்கு மட்டும்தான் பயன்படும். அல்லது வரதகையில் நம்ம தாய்மார்கள் வாங்க, இடதகையில் அண்ணன்மார்கள் வாங்கி கொண்டு போய் டாஸ்மாக் கொடுத்து அதையும் முடித்து விடுவாங்க. எனவே தயவு கூர்ந்து நீங்க வேற கட்சிக்கு கூட வேற எந்த கட்சியா இருந்தா வரலாம். சும்மா இந்த சேவ் வச்சு தூக்கி கொடியில கையில இன்னொரு கொடியை 100 ரூபாய் கொடுத்தாங்க, சும்மாதான் போய் நிற்கிற கூட போகக்கூடாது. சும்மாதான் போக சென்டர் நம்முடைய வழியில் இன்னொரு காட்டக்கூடாது. 200 ரூபாயில யாராவது போன தேர்தல் 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கினீங்களே, ஏதாவது மாற்றம் இருக்குதா? யாராவது காரு வாங்கிக்கிறீங்களா? பங்களா வாங்கிக்கிறீங்களா? இல்ல ஆடு மாடாவது வாங்கிக்கிறீங்களா? வந்தது தெரியாது, போனதும் தெரியாது. அதனால இலவசமா கிடைக்குது, அது 1 மணி நேரத்துக்கு போய் கொடி பிடிக்கிறதுல என்ன ஆயிருப்போம் நினைக்காது. அங்கதான் ஆபத்தே இருக்கு. அதனால நீங்கள் வீட்டை விட்டு புறப்படுறது என்று சொன்னால் அது புதிய தமிழக கட்சிக்குடைய கொள்கையை தூக்கி இருக்காங்க. இந்த கொடியை தூக்கிட்டு இன்னொரு கொடியை தூக்குறாங்க. எனவே தாய்மானத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா இப்ப வந்து எல்லாத்தையும் கூலி கூப்பிடுற மாதிரி எல்லா தலைவரும் வந்தாலும் கூட்டிட்டு போய் வண்டி ஏற்ற வேண்டியது, அந்த கணக்கு பிரியாணி கொடுக்க வேண்டியது, கணக்கு அமைச்சு பெரிய கூட்டம் அவன் பண்ணிக்கிறான். அந்த நம்முடைய சக்தியை கொண்டு அவங்களை காட்டணும். நாம் பலகீனமாய் போயிடும். நம்ம யாரும் என்ன இந்த மக்கள் மேல என்ன அபிப்பிராயம் வருது மற்றவர்களுக்கு? இவர்களுக்கு காசு கொடுத்தால் இவர்களை விலைக்கு வாங்கி விடலாம் நினைக்கின்ற பொழுது காசுக்கு விலை போகிற சமுதாய உரிமை எப்படி கேட்க முடியும்? அதிகாரத்துக்கு எப்படி வர முடியும்? ஆள எப்படி முடியும்? ஆனால் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒற்றை குறிப்போடு நம்முடைய தெய்வத்தோட தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் விளங்கிட வேண்டும். நீங்க யாருக்கும் அடிமை என்ற உணர்வு இருக்கணும். நீங்கள் தான் முதலாள், ஃபர்ஸ்ட் மேன் என்று நினைக்கணும். நீங்க யாருக்கும் 2ஆம் நிலை ஆட்கள் என்ற எண்ணம் உங்கள்கிட்ட பெறக்கூடாது. அந்த உணர்வோடு இது செயல்படுவதை கேட்டுக்கொண்டு நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மதுரையில் பிரமாண்டமாக நடைபெறுகிறது. அந்த மாநாடு ஒரு கட்சி மாநாடு அல்ல, உலகத்தினுடைய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய மாநாடு. எனவே ஆண்கள் பெண்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பேன். ஒற்றுமையோடு இருங்கள். 2026 நம்முடைய சிறப்பு பெற்றவர்கள் கூடி சென்னை கோட்டைகளை பறந்துட வேண்டும் என்பதோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.